பாரத அன்னையின் அன்பு புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்களுடைய பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். எப்பவும் போல இந்த நேற்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் இந்த இன்ஸ்டாகிராமில் சும்மா ஆடுறவங்க பாடுறவங்க இந்த குத்தாட்டம் போடுறவங்க ரீல்ஸாக வந்துக்கே இருக்கேன். நேற்று நான்டா முப்பெரும் விழா அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று நான் நியூஸ் பார்க்க சொல்லி பேப்பரை படி 4 விஷயத்தை கற்றுக்க புக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இல்லை கிடையாது, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இப்போ அந்த மாதிரி இந்த புடவை விற்கிறவங்க, லிப்ஸ்டிக் விற்கிறவங்கலாம் கூட நம்ம அப்பாவோட ஆட்சியில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் பேசுகிறாங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. நான் புக்கு படிக்க சொல்லி இந்த புக்கெல்லாம் கொடுத்தா குத்தாட்டம் பார்த்துட்டு ஷோலே சொல்கிறான். இல்லை சார், அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்காப்ல. எங்கள் இன்ஸ்டாலையா சார்? இன்ஸ்டா நியூஸ் வருது தெரியுமா? நான் சன் நியூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுல நியூஸ் வரும். அதனால அப்படி பாத்துக்கிறப்பதே நியூஸை தான் பார்த்தேன் இன்ஸ்டால. நீ குத்தாட்டம் பார்க்கல, நான் குத்தாட்டம் பார்க்கல. அதுவா வருது. ரைட் மேலே சொல்லு. அப்படி பார்த்துக்கிருக்கும் போது சார், முப்பெரும் விழா பிரமாதமா நடந்துச்சு, மக்கள் எழுச்சியுடன் வந்தாங்க அப்படின்லாம் ரீல்ஸா வந்துக்கே இருக்கு சார். ஒரு ரீல்ஸ் வந்தா பரவாயில்ல, தொடர்ந்து அந்த ரீல்ஸா வந்துக்கே இருக்கு சார். யாரு அந்த மாதிரி பேசுறவங்க? யாரு? இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு குக்கிங் பற்றி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, ஸ்டிச்சிங் அது எனக்கு தெரியும். நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நான் இந்த ஹோட்டலுக்கு போனேன், நம்மளுமே இது பண்ணுறோமே, ஹோட்டலுக்கு போனேன், இங்கே இவ்வளோ சாப்பாடு கிடச்சிது, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இந்த டிஷ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் பேசுறத பார்த்துருக்கேன். நம்மளே 1-2 வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாரீ விற்கிறவங்க, வேறு ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அணுகுவாங்க. அவங்களுக்கு பே பண்ணி அவங்களோட பிராண்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், ப்ரொமோட் பண்ணணும் தானே. நீங்கள் எதுவும் பிராண்ட் இல்லை அந்த மாதிரி விற்கலையா? நீங்கள் போதுமான அளவுக்கு இதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால யாரும் இது வரைக்கும் அணுகலை. அதை மாதிரி சார் இப்போ திமுகவும் அவங்கள போய் அணுகி இந்த முப்பெரும் விழாவை பற்றி பேச சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது சார். தம்பி அனுப்பின 2-3 வீடியோ பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் தெரியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட இது என்ன மேட்டர்னு கேட்டுக்கிறேன். அவங்க உலகத்தில் ஜென்சி, அவங்க உலகத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடுறது இந்த தம்பி சொன்ன குத்தாட்டம் தான். ஏதாவது ஒரு நல்ல சினிமா பாடல் ஹிட்டாச்சுன்னா ஒரு நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாட்டை ஓட விட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதில் எது நல்லா பார்ப்பவர்களால் கவரப்படுகிறதோ அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. இது மாதிரி கப்புள்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. இதில் இது மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த முப்பெரும் விழா திருப்புமுனை மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்லாம் ஒரு கேம்பெயின்னு நிறைய பேர் பேசியிருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா வெறும் குத்தாட்டம் பாஸு, வேறு எதுவுமே பண்ணல. டிசைனாக பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே போனேன், காலையில் எழுந்திரிச்சு குழம்பு வச்சேன்றதெல்லாம் வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த ஏரியா பக்கத்து போகாததுனால எனக்கு தெரியல. அதை லைக் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் குழம்பு வச்சேன், மஞ்சத்தூள் போட்டேன்றதை ஒரு வீடியோவை போட்டு பல பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் சாம்பாரை ஏதோ ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கு 5 லட்சம் பேர் உட்காந்து பாருங்க. ஐயோ என்ன இப்போ இவங்க தலைக்குனியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி திருடுறதோ, அஜித்குமாரோட கஸ்டோடியல் டெத்தோ அதெல்லாம் பண்ணால் நெஞ்சு நிமித்தி நடக்கலாமாங்க சார்? அதெல்லாம் உங்கள் நினைவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேச வைக்கிறது. சார், இவங்க தலைகுனியை விட மாட்டோம்னா இந்த கதிரவன் அவர்கள்லாம் தலை நிமிர்ந்து பேசுகிறாருல, அதாவது அவங்கள தலைகுனியை விட மாட்டாங்க. இந்த தப்பு பண்ணுறவங்கள தலைகுனியை விட மாட்டோம் சொல்கிறேன். நல்ல சரியான கருத்து. செக் பண்ணேன், என்னன்னு செக் பண்ணேன். இதை ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராமாகவே பேனா நிறுவனம் மற்றும் திமுக செய்கிறது. எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா வெறும் 1000 ஃபாலோவர்ஸ் எனஃபாம், அதிகம்லாம் இல்லை. 1 லட்சம் 2 லட்சம்லாம் போகல, 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா போதும் எடுன்றாங்க லிஸ்ட்டை. இது மாதிரி சென்னையில் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு அது ஒரு ஏரியா இருக்குது இல்லையா? அது மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு அண்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நிறுவனங்களை, எந்த நிறுவனம் அவைலபிளாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை திமுக அணுகி அவங்களே ஹேண்டில்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்ஸ்டா ஹேண்டில்ஸு, ஃபேஸ்புக் ஐடிஸு, எக்ஸ் ஹேண்டில்ஸு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஹேண்டில்ஸ் இருக்குது, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸோட எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டு எங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு ஒவ்வொரு நிறுவனமும் சொல்லுது. எங்ககிட்ட ஒரு 10,000 ஹேண்டில் இருக்குது, எங்ககிட்ட 20,000 ஹேண்டில் இருக்குது. வெரிஃபைடு ஹேண்டில்ஸே வச்சுருக்காங்க, ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ண ஹேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹேண்டில்ஸ்லாம் எங்களுக்கு இதை புஷ் பண்ணணுன்ட்டு பேக்கேஜாக பேசுகிறாங்க. ஓகேவா? 1000 ஐடிக்கு 5 லட்ச ரூபா. உனக்கு அதில் 20%, மீதி எவ்வளோ பே பண்ணுறியோ அது உன் சாமர்த்தியம். கம்மியாக பே பண்ணால் உன் சாமர்த்தியம், அதிகமாக பே பண்ணால் உன் சாமர்த்தியம்னு ஏஜென்சிஸை பிடிச்சிடுறாங்க. இந்த ஏஜென்சிஸ் அவங்களோட கண்ட்ரோல், அவங்க லிங்க் வச்சுருக்காங்க. அது நான் விசாரிக்க தான் இது தெரியுது. இந்த பிராண்டை புஷ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஏற்கனவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் லிங்க் வச்சுருக்காங்க.
அவங்க கிட்ட இவ்வளோ நாள் அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது லிப்ஸ்டிக் பிராண்ட் வந்திருக்குது, இதை நீங்கள் பேசும்போது இது நல்லா இருக்குது, எப்படி இருக்குது இன்றைக்கி என்னோட லிப்ஸ்டிக்லாம் பேசுகிறாங்க. அது மாதிரி முப்பெரும் விழாக்கு பேசுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு திருப்பு முனை மாநாடுன்னு சம்மந்தமே இல்லாமல் 10 டேக் வாங்கிட்டுலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வரமாட்டேங்குது. லிப்ஸ்டிக்லாம் ஈஸியாக பேசிடுறாங்க. திருப்பு முனைனா வாட் இஸ் திருப்பு முனைட்டு அவங்களுக்கு நுழைய மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணுறாங்க. இது இன்றைய யுகத்தில் 2025இல் 2026இல் நடக்கப் போகிற தேர்தலுக்கு அவசியம் என்று திமுக கருதுகிறது. சார் இல்லை சார், அந்த ரீல்ஸை நான் பார்க்குறேன். அது எப்படி சார் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து? ஏன்னா செய்தி ஊடகங்கள் நான் பார்க்குறேன். அது எப்படி, அதாவது உங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி சார் நம்புறது? ஃபேர் இனஃப், நல்ல கொஸ்டின் தம்பி. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பைக் பிரசாத்துக்கும் குத்தாட்டம் போடுறதான் பார்க்குறது தான் விருப்பமாக இருந்தாலும் கூட, நம்ம ரெகுலராக நம்ம 1.5 மணி நேரம் போடுற அரசியல் மொக்கையை கேட்டு தன்னை அறியாமல் பிரசாத்துக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், தெரிஞ்சுக்கணுன்ற நாலேஜும் வந்துடும். இப்போ நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக இப்போ நம்மளோட ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களின் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏமாற்ற முடியாது. அவங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உருட்டுறாங்க. இது என்ன திருப்புமுனை மாநாடா? மைசூர் பாக்கு கொடுத்து கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஒரு திருப்புமுனை மாநாடு ஆகிடுமான்னு உஷாராயிடுவாங்க. ஆனால் எல்லாருமே இந்த ஆடியன்ஸா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியல் அரட்டை நிகழ்ச்சியை சராசரியாக ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த குத்தாட்டங்களை எத்தனை லட்சம் பேர் பார்க்கிறார்கள்? இன்ஸ்டாவில் வர ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க எல்லாரும் தீவிரமாக அரசியலை கண்காணிப்பவர்களா, உற்று நோக்குபவர்களா? இல்லை. அவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள் அல்லவா? வீட்டுக்கு யார் போவாரா? கவரில் எவ்வளோ வச்சு கொடுத்துருக்கான்? விஜய் நல்லா ஸ்டைலாக இருக்காரு. உதயநிதியோட பிரச்சாரம் செங்கலை தூக்குனது சிறப்பாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பஞ்சு டயலாக் பேசினார் அப்படின்னு இறுதி நேரத்தில், அதாவது அன்னைக்கு போலிங்கு 2 நாளைக்கு முன்னாடி முடிவெடுப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எளிது. இப்போது என் கண்ணுக்கு அந்த வீடியோஸு வரமாட்டேங்குது, ரைட்டா? நான் இன்ஸ்டாவில் நான் ஃபாலோ பண்ணுற செல் நியூஸ்னால் வெறும் நியூஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போது எனக்கு என் கண்ணுக்கு இது வராது. நீ சொன்ன அதுவாக வருதுன்னு சொன்னேன். அப்போது இப்போ இவங்க மாலதி இருக்காங்க, இவங்க தான் டிசைனாக ட்ரெஸ்ஸு போடுறாங்களே, டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு. இவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதான்னு சொல்லுவேன். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது அந்த இதில் இவங்க ரெகுலராக ஒரு ஹேண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஹேண்டில் வந்து புதுசாக நல்ல ட்ரெஸ்ஸை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஹேண்டிலாக அது இருக்கும். ஓகேவா? மாலதி அந்த ஹேண்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த இன்ஃப்ளூயன்சரோட ஃபாலோவர்ஸ் மாலதி போன்ற ஆடியன்ஸு. அவங்க அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மாலதிக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் ஒரு செய்தி வருது, திருப்புமுனை மாநாடு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ட்டு. ஐயோ குஞ்சுனுக்குது போல இருக்குது தமிழ்நாடு. பாருங்க, அண்ணன் செந்தில் பாலாஜியும் திராவிட மாடல் முதல்வரும் சேர்ந்து குனிஞ்சு இருந்த தலையை நிமித்திருக்காங்க அப்படின்றது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காரும். நெட்ஃப்ளிக்ஸில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற ஒரு நிறுவனத்தை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் ஒன்று வந்திருந்தது. இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் எப்படி பல நாடுகளில் தேர்தலின் முடிவுகளை மாற்றியது அப்படின்ற விவரம் அதில் இருந்துச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா பயன்படுத்தாதவர்களே 50 வயது சராசரியாக 14 முதல் 50 வயது வரை அல்லது 60 வயது வரை 70 வயது வரை எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமே, இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லலாம். பிஜேபி 2014 முதல் அவர்கள் தான் சமூக வலைத்தளங்களை மிக வலுவாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிஜேபி தொடர்ந்து இன்று வரை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்து மதத்துக்கு ஆபத்து. கரெக்டாக? ஹிந்து கத்திரமேக யாராலப்பா ஆபத்து? ஏப்பா நீங்கள் தான் திரேத யுகத்திலிருந்து இப்போ பல 10,000 பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மதம் இந்து மதம்னு சொல்கிறீங்க, அது எப்படிப்பா அதுக்கு ஆபத்து அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் பார்க்குறது பூரா இந்து மதத்துக்கு ஆபத்து என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்க்கும்போது, அதுவும் வந்து பிஜேபி எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ டெக்னாலஜிலாம் மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு நடிகை பற்றிய ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், இல்லை கிளுகிழுப்பான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி ஐ சப்போர்ட் மோடின்ட்டு அந்த பேஜை மாற்றிடுவாங்க. அதில் இருக்கிற 10 லட்சம் ஃபாலோவரும் அதில் வரது பார்த்தாகட்டும். பார்த்துட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவை அழிக்க பார்க்கிறது, இஸ்லாமியர்கள் இந்து மதத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்து மதத்துக்கு ஆபத்தை இன்று ஏற்படுத்த தொடங்கவில்லை, அவுரங்கசீப் காலத்திலிருந்து ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கஜினி என்ற மன்னன் எத்தனை முறை படையெடுத்து நகைகளை கொள்ளையடித்திருக்கிறான் தெரியுமா? நமது இந்து பெண்களை எப்படி சூறையாடி இருக்கிறார்கள் தெரியுமா? இப்போ 500 வருஷம் முன்னாடி. இதை நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக ஆக மாட்டாங்க, ரைட்டா? 500 வருஷத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு எந்த எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டோன்னு கேட்டால் நீ 500 வருஷத்துக்கு கதையை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அரசியலையே விரும்பாத அல்லது அரசியலில் கவனம் செலுத்தாதவர்களை
இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸை பயன்படுத்துகிறத பார்க்கணும். ரெகுலராக அந்த மேக்கப் சாதனங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க அந்த இன்ஸ்டாவுக்கு போனோன்னா யார் யாரெல்லாம் மேக்கப் சாதனங்கள் போகிறாங்களோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு 2 பேர் திருப்புமுனை மாநாடு, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம், பிரமாதமான மாநாடுங்க அப்படின்னு சொல்லும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துருது. இது தொடக்கம், உடனே போட மாட்டாங்க. அடுத்த வீடியோ 10 நாள் போகும், 5 நாள் போகும். இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு பிறகு இப்போ இந்த தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்ற 2வது கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் இன்னொரு கேம்பெயின். ஹோர்டிங்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ரோட்டில் உங்களுடன் ஸ்டாலின் ஹோர்டிங் இருந்துச்சுல்ல, ஸ்டாலின் இப்படி கை காட்டுற மாதிரி, அதில் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்ற ஹோர்டிங் வந்துருச்சு. அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் வாடகை கொடுத்து வச்சுருக்காங்க. இடமே இல்லை. அது பார்க்க போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு புதுசாக வேற ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க. இல்லை சார், அந்த திட்டம் வந்து முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா ஆற்றுல தூக்கி போட்டாங்க. இப்போது அடுத்த மாதம் இப்போ தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் இப்போ பேசிட்டாங்களா? அடுத்தது அதிமுகவை வாழ விட மாட்டேன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டில்ஸ் திருப்பி அதை பேசும். இப்போ மாதம் வந்து இதை பண்ணும்போது நம்ம இந்த பொலிட்டிசைஸ் ஆன நம்மளை விட்டுருங்க, தனியாக நம்ம தனி கேட்டகிரி, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது, தனி கேட்டகிரி. அப்பொலிட்டிக்கலாக இருக்காங்கல்ல, அந்த குரூப்பை இது சப்கான்ஷியஸ் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? இது ஆங்கிலத்தில் சை வார்ஃபேர்னு வாங்க. ஹிட்லர் காலத்திலிருந்தே இது இருக்கிறது. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல். அந்த இப்போ தானே இந்த சோஷியல் மீடியாலாம். அந்த காலத்தில் இந்த ஹிட்லர் காலத்தில் பொதுக்கூட்டத்தில் அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். இங்கே ஹிட்லரோட ஆட்கள் அங்கே இந்த நாசி கட்சியை சேர்ந்தவங்க என்னட்டு கரெக்டாக சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் கரெக்டாக ஆமாம், எவ்வளோ கரெக்டாக பேசுகிறார் பாருங்க. யூதர்களால் தான் ஜெர்மனி அழிஞ்சிச்சு. ஜெர்மானியர்கள் ஆரிய நாகரிகத்தின் நேரடி வாரிசுகள், நல்லா இருந்தவங்க. நம்ம புனிதமான ஒரு இனம். இந்த யூதர்கள் பாருங்கள், அருவருப்பானவர்கள் இந்த யூதர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அவன் தான் கடைலாம் வச்சுருக்கான். இப்போ இந்த கூட்டத்தில் 10 பேர் 10 இடத்துல இது மாதிரி சொல்லின்னு இருக்கும்போது அதை கேட்டுன்னு இருக்கோம், போய் இன்னும் 4 பேருக்கு சொல்லுவோம். இது பிரச்சாரம். இது அந்த காலத்திலிருந்து செய்தது. பிஜேபி 2014 செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க இதை கையில் எடுக்கிறாங்க. பிஜேபியும் 2014 பிஜேபி தான் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு கையில் எடுத்து முழுமையாக பயன்படுத்திய கட்சி. இன்றைக்கி திமுக இதை செய்ய தொடங்குகிறார்கள். எனக்கு இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் உண்மையிலே க்யூட்டாக இருந்துச்சு. நான் விசாரித்த பிறகு தான் மார்க்கெட்டில் இதை சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கிறது, எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு தேர்தலாக பார்க்கிறது, இதில் வெல்ல வேண்டும் என்பதற்கு எவ்வளவு மெனக்கிடுகிறது என்பதை மற்ற கட்சிகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுமா சார்? அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸோட 10 வீடியோவை பார்க்குறவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கிட்ட விட இல்லை. ஆனால் 10ல் வெறும் 2 கன்வெர்ட் ஆனாலும் லாபம் தானே இல்லையா? இன்னும் சில பேர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சரால் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இவ்வளோ நாள் நல்ல ப்ராடக்டாக சொல்லிகிட்டு இருந்த பொண்ணு இந்த திருப்புமுனை மாநாடை பற்றி மட்டும் எப்படி தப்பாக சொல்லும்? இவர் சொன்னால் அப்படியே செய்வோம்லாம் இருக்காங்க சார். இப்போ எவ்வளோ சீரியஸாக இந்த எலெக்ஷனை திமுக பார்க்குதுன்றது தான் நம்ம இதிலிருந்து கற்றுக்கணும். வி ஷுட் லேர்ன். ஏன் சார் இந்த மாதிரி ஏடிஎம்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த குட்டி குட்டி இன்ஃப்ளூயன்சஸை திமுக வாங்கின மாதிரி பிரமாணியாவையும் வாங்கிட்டாங்களோ? பிரமாணியை வாங்கிட்டாங்கன்ற சந்தேகத்தை தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேம்மா. இன்ஃப்ளூயன்சஸை வாங்கினா சந்தோஷம், இல்லைப்பா எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, வாங்க முடியலன்னா நரேட்டிவை செட் பண்ணி உங்கள் கட்சிக்காரங்கிட்ட கொடுங்க. 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம்ன்றாங்க. அந்த 2 கோடி தொண்டர்களில் ஒரு 30 லட்சம் பேர் சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டானா? உங்கள் பொதுச் செயலாளரோட அறிக்கைக்கு, போஸ்டிங்க்கும், ஒரு ஸ்பீச்சஸ்க்குமே 1000 லைக்ஸ் கூட வரமாட்டேங்குது. அந்த 2 கோடி உறுப்பினர்களில் நான் ரொம்ப மினிமம் வச்சுக்கிறேன்ப்பா, ஒரு 20 லட்சம் இளைஞர் இருக்க மாட்டானா? 10 லட்சத்தை சொல்லுப்பா. 10 லட்சம் பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அதிமுகவில் ஒரு 10 லட்சம் இருக்குமா? இருக்கும் சார். அந்த 10 லட்சத்தில் 10% லைக் போட்டாலே 1 லட்சம் லைக் வரணும்ப்பா. இப்போ அவர்களெல்லாம் இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஃபார்ம் பண்ணி பொதுச் செயலாளரோட ஸ்பீச்சை போட்டு குரூப்பில் லிங்க் போட்டால் அவ்வளோ பேர் அதை ஓப்பன் பண்ணி லைக் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் 50% போட்டாலே 50,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை செய்கிறதுக்கு ஒருத்தன் சேனல் வச்சு சொல்லிக் கொடுமா. உங்களுக்கு சொந்தமாக அறிவு வேணா? 50,000 பேர் லைக் போட்டால் இன்னொரு 50,000 பேர் கொண்டு போகும். சுற்றி சும்மா ஃபயர் மாதிரி வேலை செய்கிறாங்க இந்த தாவேக பசங்க. விஜய் அறிக்கை வீட்டு ஒன்று வரட்டுமே, 1 மணி நேரத்தில் 5000 லைக் வருதா? பார்த்தியா? அங்கே தான் குடியிருக்காங்க இவங்க. இப்போ ரீசெண்டாக கூட சார் உதயநிதி அவர்கள் வந்து பிங்க் பஸ்ன்றாரு. அந்த பிங்க் பஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பின்னாடி எதுவுமே இல்லை, ஓட்ட பஸ்ஸை போடுறாங்க. அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இல்லையா? பிங்க் பஸ்ன்னு சொன்னோன்னா அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? இது நீங்களும் பண்ணுங்க சார். இன்னைக்கு சார் சோஷியல் மீடியாவில் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே மாதிரி தான் இருக்குது. களத்தில் எப்படின்னு தெரியாது, சோஷியல் மீடியாவில் அப்படி தான் சார் இருக்குது. விஜய் டிவி ஆங்கர் திவ்யதர்ஷினி கிட்ட முன்னாள் சிஎம் இபிஎஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை அங்கங்கே கட் பண்ணி போடலாம். திரு சீமான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சார் சொல்லியிருக்காரு,
திமுகவை விட இபிஎஸோட தலைமையில் தமிழ்நாடு பதற்றம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் திரு சீமான் மனசுலேருந்து பேசினாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு மக்கள் பல பேர் அதை நினைக்கிறாங்கன்றதும் உண்மை. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் பரப்பி விட்டீங்கனாலே போதுமே. திவ்யதர்ஷினி கிட்ட பேசுனது மட்டும் இல்லை, பிடிஐக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் லாஸ்ட் வீக் கேம்பெயின் சமயத்தில். பிடிஐக்கு கொடுத்துருந்தார், ரொம்ப நல்லாவே பேசியிருந்தார். பிடிஐ இன்டர்வியூ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பண்ணணும். பொய்யை அவங்க உண்மை போல் கட்டமைக்கிறாங்க. உண்மையாக கட்டமைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லி சொல்லி மாலதி அழுத்து போச்சு எனக்கு. நீங்க கூட முன்னாடி சொல்லியிருக்கீங்க சார், திமுக வந்து எதுவுமே பண்ணாம விளம்பரம் பண்ணுவாங்க, அதிமுக எல்லாம் பண்ணிட்டு விளம்பரமே பண்ண மாட்டாங்க. உண்மையா இல்லையாப்பா? அது சொல்லுப்பா, உண்மையா இல்லையாப்பா? அப்போ நீட்டை ஒழிக்கிறேன்னு ஆட்சிக்கு வந்தாங்கப்பா. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து அந்த நீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்களை தள்ளுறத எப்படி சாத்தியம்னு பார்த்து சாதிச்சு காமிச்சிருக்காங்கப்பா. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5%ன்னா அவன் நீட்டில் எவ்வளோ ரேங்க் வாங்கினாலும் இந்த மாணவன் தானே போகணும். உள்ள கோட்டை வந்துருச்சு இல்லை? இது சாதனையா இல்லையா? நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்ன நீ என்ன பண்ண? 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டியிருக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டியதுனால தானே நம்ம பிள்ளைங்க கூடுதலாக மருத்துவர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இது சாதனையா இல்லையா? ஆனால் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லி பொய்யை அரங்கேற்றிய ஒருவன் பேசுவது ஊர் முழுக்க கேட்கிறது. நீங்கள் செய்த சாதனைகள் ஊர் முழுக்க கேட்கவில்லையே. பேசி பேசி அலுப்பாக இருக்கு நிதிஷ். நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஓகேவா? எல்லாரும் களமாடுங்கன்னு தான் சொல்கிறோம். பெஸ்ட்டு எதுவோ அதை மக்கள் சூஸ் பண்ணிப்பாங்க. நீ பாட்டு படுத்து தூங்கிக்கிட்டே போய் வெட்டியாக ஒரு சின்ன பையன் யூடியூப் சேனல் வச்சுருக்க பையன்கிட்ட போய் சண்டை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதையா வேலை உங்களுக்கு? அசிங்கமாக இல்லை? எவ்வளோ பெரிய கட்சி இது? இந்தியாவிலேயே 2வது பெரிய கட்சி 3வது பெரிய கட்சின்னு சொல்லியிருக்கீங்க. போய் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவன்ட்ட சண்டை போடுறதா உங்களுக்கு வேலை? இப்போ புதுசாக வந்து திமுக சொம்பு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டனம். நீ எப்படி யூடியூப் சேனல் நடத்துகிறவன, அதுவும் வந்து திமுக யூடியூப் சேனல் நடத்துகிற பையனை பார்த்து நீ எப்படி கண்டனம் தெரிவிக்கலான்னு? இதான் உங்கள் வேலையா? அந்த ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு கை நடுங்குகிறது என்று திரு பழனிசாமி அவர்கள் பேசியவுடன் உதயநிதி முட்டி தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னார். இது கவுண்டர் பண்ணிங்களா நீங்கள்? உங்கள் பொதுச் செயலாளரியா? நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாமல் யார் டிஃபெண்ட் பண்ணுவா? இதை பேசி பேசி அதாவது வந்து திரு பழனிசாமி அவர்களும் இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கிறாரா என்று எனக்கு உள்ளபடியே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர் ஓல்டு ஸ்கூல் இல்லை. அவர் நான் போய் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணுறேன், பூத்தை ஸ்ட்ராங் பண்ணுறேன், இது போதும்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. புரியுதா? நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தேர்தலாக காலங்கள் செல்ல செல்ல இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தோட தாக்கம் வலிமையாகி கொண்டே இருக்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரே ஒரு டிவி சேனலு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், ரேடியோ, நியூஸ் பேப்பர், இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்ன இருக்குது நமக்கு? இதில் உலகமே கையில் தான் சார். அப்போ அன்னைக்கு சிந்திச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி சிந்திக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. டிவியில் பேசணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு 5 அல்லது 8 நிமிடங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் தூர்தர்ஷனில். அதை பார்க்குறதுக்கு ஊரே பஞ்சாயத்து டிவி முன்னாடி போய் உட்காரும். கலைஞர் பேசுகிறாரு, எம்ஜிஆர் பேசுகிறாரு, இதுதான் பிரச்சார வடிவம். இல்லைன்னா வீடு வீடாக போய் நோட்டீஸ் விட்றது, வீட்டு செவுத்தில் சுண்ணம் படிக்கிறது, சின்னத்தை வரைஞ்சி வைக்கிறது, இடம் பிடிக்கிறது, இதுதான். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. தெரியுதா? இந்த இடம் பிடிக்கிறதுக்கான இந்த செவுறு பிடிக்கிற சண்டையெல்லாம் கேள்விப்பட்டுக்கவே மாட்டீங்க இல்லையா? அப்போல்லாம் வெட்டு குத்து நடக்கும். மெட்ராஸ் படம் பார்த்தோமே, அப்படியே அந்த இதெல்லாம் மாறிட்டு வருதா? இன்றைக்கி ரொம்பவே ரொம்ப பரவலாகவே நீதிமன்றங்களும் கண்டனம் தெரிவிச்சது பேனர் கிணறுலாம் வைக்காதுன்ட்டாங்க. அந்த காலத்துலலாம் வரைவாங்க. ஆர்டிஸ்ட் டிமாண்ட் ஆகிடும். ஜெயலலிதாவுக்கு 91, 96 ஆட்சி காலத்தில் கட் அவுட் ராணி என்ற ஒரு பெயரும் உண்டு. எங்கே போனாலும் கட் அவுட்டு. அப்புறம் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்லாம் வந்த உடனே இந்த வினைல் பிரிண்டிங்லாம் வந்துச்சு. அது மாறுது. இன்றைக்கி அதுக்கப்புறம் சமூக வலைத்தளம் வந்துருச்சு. அப்போது இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக டிஜிட்டல் பிரச்சாரத்தின் மூலமாக கன்வெர்ட் ஆகிற ஓட்டுகளோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குல்ல. இப்படி உனக்கு வயசு என்ன? 20. உனக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியுமா? தெரியாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உன்னை எப்படி நான் ரீச் பண்ணுறது? இவ்வளோ பெரிய புக்கு, தந்தை பெரியார் களஞ்சியம் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. அதை உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா வேலை ரிசன் மட்டும் போயிடுவான், கொடுமைப்படுத்த வந்தால் அப்படின்னு. சின்னதாக உனக்கு 1 நிமிஷம் வீடியோவை கொடுத்தேன்னா பாப்பியா? உன்னை நான் எப்படி அப்போ ரீச் பண்ணுறது? ஸோ திரு பழனிசாமி அவர்கள் நிதிஷ் வயதுடையவர்களின் வாக்குகளே எனக்கு வேண்டாம், எனக்கு போட மாட்டாங்கன்னு முடிவே எடுத்துட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. உன்னை வின் பண்ணணும், அதான் சாமர்த்தியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி புதுசாக வந்த விஜய்க்கு தான் அரசியல் தெரியும்னு நினைக்காதீங்க தம்பி. மாடுகளோட பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் அரசியல் தெரியும்னு நினச்சிக்காதீங்க தம்பி. எங்கள் கட்சி 52 வருஷமாகுது. 52 வருஷத்தில் 32 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ செஞ்ச கட்சி தம்பி எங்களுக்கு. நான் 4 வருஷம் தான் தம்பி இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த கட்சியை தொடங்கியவர்கள், வழிநடத்திய
எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இவ்வளோ செஞ்சுருக்காங்க தம்பின்னு 60 செகண்டு உன்கிட்ட ரீச் பண்ணணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸர் குத்தாட்டம் போடுற அந்த பொண்ணு வந்து உனக்கு சொல்லுதில்ல திருப்புமுனை மாநாடுன்னு, அது மாதிரி என்னை பற்றியும் அந்த குத்தாட்டம் போடுற பொண்ணு சொல்லணும். சிம்பிளாக சொல்கிறேங்க சார். திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு முட்டி தெரிஞ்சிருச்சு இபிஎஸ்க்குன்னு சொல்கிறாரு. சசிகலாவை பற்றி தரம் தாழ்ந்த கமெண்ட்டுகளை கொடுக்குறாரு. சொல்லுங்கள், ஜெயலலிதா வாரிசுகள் நாங்கள், எங்கள் டிஎன்ஏ வேறு, பெண்களை நாங்கள் இவ்வளோ அவமதிப்பு பண்ண மாட்டோம்னு பேசுங்க. இது போய் சின்ன பையன் இவன் காதில் விழாதா? இவன் இதை புரிஞ்சிக்க மாட்டானாங்க சார். இவன் வயதுடைய பெண்கள் அதை எப்படி பார்ப்பாங்க சார்? இப்போ சார் நான் நம்ம சொன்னோம் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, அங்கே வந்து திரு இபிஎஸ் லேக் ஆகுறாரு, ஏடிஎம்கே ஐடிவிங்க அந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணல அப்படின்னும் போது சில யூடியூபர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு நம்மளை என்ன விமர்சனமாக சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே ஏடிஎம்கேக்கு இளைஞர்கள் இல்லை தான், அதை அவங்க என்ன பண்ண முடியும் பாவம் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க அதிமுகக்காரங்களே கிடையாது, வேறு கட்சியை சேர்ந்தவங்க. அப்போது இவங்களே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்களோ நம்மளதில் இளைஞர்கள் இல்லை தான் அப்படின்னு தெரிய வரும்போது அது டுவர்ட்ஸ் இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு இவங்க ஒர்க் பண்ணி ஆகணும்ல சார். பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். இளைஞர்களுக்கான தலைவர் பழனிசாமி, கொரோனாவில் அத்தனை பேரையும் பாஸ் பண்ணவர் பழனிசாமி சொல்லணும்ல. நீ கொரோனா பச்சு கிடையாதுல்ல? நான் கொரோனா பேசுகிறேன். யாரையா பாஸ் பண்ணி விட்டது உனக்கு? எடப்பாடி உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் சார். எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் சார். அதுக்கான மெனக்கிடல் இல்லையா? இல்லை ஒருத்தன் யாரோ பிளான் பண்ணியே அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்களா? இல்லை இந்த வேலையெல்லாம் செம்மையாக பண்ணுவாங்கன்னு யார்கிட்டையாவது கொடுத்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது சார். பாருங்க மாலதி, நான் வந்து இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறேன், மனதார விரும்புகிறேன். இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது. இப்படி ஒரு அலங்கல் ஆட்சியை தமிழ்நாடு பார்த்ததில்லை. தமிழ்நாடு தாங்காது. திருப்பி இவங்க வந்தாங்கன்னா 8 கோடி மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்று நான் அஞ்சுகிறேன். சரியா? நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம பிரச்சனை நீதிமன்றத்தின் உதவியோடு நம்ம எதிர்கொள்ளலாம். கட்சி வரைக்கும் நான் சண்டை போடுவேன். ஓகேவா? எனக்கு இது வந்து திமுக வந்துருச்சுன்னா ஐயோ சங்கர் கதி அவள் தான்றதுக்காக அவர் பயப்படுறாருங்களா? நான் மக்களை பற்றி தான் கவலைப்படுறேன். ஓகேவா? நான் எப்படி கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன். நான் திருப்பி திமுக வந்தால் வரட்டும், என்ன கொண்டுருவீங்களா? அதனால் அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அப்போது மக்கள் கஷ்டப்படாமல் இந்த ஆட்சியை வீழ்த்தணுன்னா யாரால் முடியும் அப்படின்றத பார்க்கும்போது அதிமுகவால் தான் முடியும். அதிமுகவை வழிநடத்துறதுக்கு இன்றைக்கி பழனிசாமி தான் சரியான ஆள் நான் நம்புகிறேன் மனசார. சரிங்களா? அப்படி இருக்கையில் இந்த ஏரியாவில் நம்ம மீண்டும் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணோட எங்கே லேக் இருக்குதுன்னு பார்க்குறோம். பிரச்சாரம் பிரமாதமாக பண்ணுறாரு எல்லாரையும் விட. இவங்க நடத்துகிற இந்த திருப்புமுனை மாநாடு தலைகுனியாக விட மாட்டேன், இதெல்லாம் விட நல்லா பண்ணுறார். ஸோ அந்த இடத்துல செம்மையாக செய்கிறார். எங்கே கோட்டை விடுகிறார் என்பதையும் நாம் சொல்லித்தான் தீர வேண்டும். இங்கே கோட்டை விடுவதன் காரணமாக எங்கே இந்த கேப்பில் இவர்கள் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தான் இதை மீண்டும் மீண்டும் நம்ம பேசுகிறோம். இந்த வேலையை விட ஸ்ட்ராட்டஜி வேலை நமக்கு முக்கியமா? நம்ம இந்த வேலையை பார்க்கறதுனால தான் நீங்கள் பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது. கண்டுபிடிச்சி ஒரு 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 மருத்துவ பரிசோதகர் மாதிரி எங்கெங்கே தப்புன்றதை சுட்டி காட்டுறது தான் எங்கள் வேலை. அந்த வேலையை நாங்கள் செய்யணுன்ட்டுலாம் ஆசைப்படல. சொல்கிறோம், திருத்தி கொண்டீர்கள் என்றால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் மயிரிழையில் வெற்றியை கோட்டை விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தணும். எதிரி கத்தியை தூக்குனானா நீ கத்தியை தூக்கணும்ப்பா. எதிரி AK-47 தூக்குனானா நீ AK-47 தூக்கணும். எதிரி AK-47 தூக்குனாலும் பரவாயில்ல, நான் பழங்கால ஆயுதம் கத்தியை நான் விடமாட்டேன்னு கத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்க காந்தி வழியில் போகிறாங்க. நீங்கள் துப்பாக்கி எடுத்துக்கு வந்தால் தான் நாங்கள் பாட்டுக்கு போவோம் அமைதியான முறையில். சார் இன்னைக்கு சார் அதிமுக வரதுக்கான அனுகூலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணால் பார்க்க முடியுது சார். திமுகவின் மீது மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது. அதை அறுவடை செய்யுங்கள் என்று சொல்கிறோம். அந்த கோபத்தை பரவலாக்குங்கள். இல்லை சார், அவர் வந்து கொஞ்சம் மெனக்கிடுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் டிடிக்கெலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்கிறாங்க சோஷியல் மீடியாவோட வலிமையை. அது லேக் ஆகுறாங்கன்ற விஷயம் தலைமைக்கு போய் சேருதான்னு தெரில. நாமளும் சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சுற்றி திமுக ஏஜென்ட்டுகளை, திமுக கைக்கூலிகளை வைத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டால் விரைவில் முன்னேறி விடலாம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அதான் திருப்பி இந்த பிரமாணியை பற்றி சொல்லிட்டு இருக்கோமே. எப்படி உள்ளே போடுறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சஸ். ஒவ்வொரு ஏஜென்சியாக கூப்பிட்டு ஹையர் பண்ண 1000 இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் கூட்டணுவா? நான் தரேன் லிஸ்ட்டை கூட, இன்ஃப்ளூயன்சஸ் லிஸ்ட்டை கூட. நான் மீடியாவில் தான் வேலை பார்த்ததுனால சார் அவ்வளோ பேரும் கேட்குறாங்க சார், ஏன் இந்த ஏடிஎம்கே விளம்பரமே தரமாட்டேங்கிறாங்க? தனிப்பட்ட நபர்களுக்கு பே பண்ணலனாலும் விளம்பரமாக கொடுக்கலாம்ல. அப்படி கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு நியூஸ் போடும்போது தலைமையிலேருந்து எங்களுக்கு எந்த சிக்கலும் வராதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போய் ஒரு மீடியாவை கூட அணுகலை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை, விளம்பரம் கொடுக்கலாம்ல. அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்களே. விரிவாக பேச விரும்பல. நம்ம சேனல்லையும் விளம்பரம் பிஜேபி கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன நம்ம பிஜேபி சப்போர்ட் பண்ணுறேன்னு. திமுக வந்து நம்மகிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் எடுக்க போகிறோம், ஏடிஎம்கே வந்து கொடுத்தாலும் எடுக்க போகிறோம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்ற விளம்பரத்தை கொடுங்க. விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இவங்களால தான் தலை குனிதுன்றதே நான் பேசுவேன். இது நான் பேச்சு, அது விளம்பரம். அதை நம்பினாங்கன்னா நம்பிக்கிட்டு போட்டோம். நான் பேசுகிற கண்டென்ட் தான் எனக்கு முக்கியம். ஓகேவா?
இது பிஸ்னஸ்ஸு. நாங்கள் விளம்பரம் இந்த எண்ணுக்கு விளம்பரத்துக்கு அனுபவம்னு கீழே கார்டு போடுறோம்லப்பா, தலைகூடிய விட மாட்டேன் விளம்பரத்தை கொடுங்க போடுறான். இதில் என்ன இருக்குது? இப்போ இவ்வளோ நாள் வந்து டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இபிஎஸ், இது மாதிரி நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தீங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு வருது சார். உணர்வுலாம் இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டிடிவி தினகரன் அவரோட பேட்டியிலேருந்து போயிடலாமாங்க சார்? நேற்று அளித்த பேட்டியில் சார் சொல்கிறார், ஏதோ 9ஆம் தேதி அண்ணாமலை அவர்களும் டிடிவி அவர்களும் சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்து டெல்லிக்கு போகிறதா இருந்துச்சாம்ல சார். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. சரி இருக்கட்டும், அது உண்மைன்னு வச்சுக்கோப்பா. அண்ணாமலை கூப்பிட்டு போகிறாருப்பா. என்ன சமரசம்? நீ தான் பிஜேபி, நான் தான் டிடிவி, என்ன சமரசம் பேசுவ சொல்லு. இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்லேருந்து தூக்கிட்டு செங்கோட்டையனை போடுங்க அப்படின்னு சொல்கிறார் டிடிவி. பிஜேபி என்ன சொல்லுவாங்க? ஓகே, அண்ணாமலையே கூப்பிட்டு வந்துட்டாப்ல. ஃபஸ்ட்டு அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? இது யோசிக்கணுமா வேணுமா சார்? அன்னைக்கு தான் சார் இது மிளகா பொடி அதை தூக்கி கொண்டு போய் நிகழ்ச்சியாக போயிருந்தார். பஞ்சப்பொடிப்பா. அன்னைக்கு தானே சார் 9ஆம் தேதி தானே அன்னைக்கு போனார். ஃபஸ்ட்டு தேர் இஸ் நோ சச் மூவ். புரிஞ்சுக்க. திரு தினகரன் அவர்கள் தனது இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இதையெல்லாம் சொல்கிறார். செங்கோட்டையன் போனார், அதனால என்னால் போக முடியல அப்படின்றாரு. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் தானே இபிஎஸ் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஒருத்தரை மீட் பண்ணால் இன்னொருத்தரை மீட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? கட்டாயம் இருக்குது. சரி, டெல்லியில் போய் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் தான் உங்களால் போக முடியுமா? உங்களாலே போக முடியாதா? நேற்று சொன்னார் சார், எனக்கு டெல்லியில் எனக்குலாம் இப்போ இல்லை, அப்போ இருந்து எனக்குலாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு. போங்க சார். சரி, என்ன சமாதானம் பேச கூப்பிட்டாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு தினகரன். என்ன சமாதானம் பேசுவாங்கப்பா? உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். எப்படி நிறைவேற்றுவாங்க? பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லைன்ட்டு மாற்றிடுவாங்களா? அவர் சொல்கிறாரு சார். அவர் சொல்கிறாரு. அப்போ அது எப்படி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றேன். நான் ஐம் ட்ரைங் டு டீகோட் வாட் டிடிவி தினகரன் செட்டு. எப்படி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்ப்பா 35% வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு கட்சியோட தலைவர் இருக்கார், புடிவாதம் பிடிக்கிறாரு, ஏன் இஷ்டப்படி தான் கட்சியை நடத்துவேன்றாரு. உங்களை சந்திக்க வர்றதுக்கு நாள் ஒழுங்காக இருந்தால் தான் கட்சியில் இருக்க முடியும். உழைக்கிறவனுக்கு தான் இங்கே அங்கீகாரம். கட்சி கட்டுப்பாட்டை மீறினாங்கன்னா தூக்கி போட்டுருவேன். யாருக்கும் மன்னிப்பெல்லாம் கிடையாது. அம்மாவோட அலுவலகத்தை அடித்து உடச்ச ஒரு ஆளை நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சேர்த்துக்க முடியும்? 18 எம்எல்ஏ தூக்கிட்டு போய் ஆட்சியை கலைக்க முயற்சி பண்ண ஆளை எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும்? அம்மாவோட கட்சி அதிகாரத்துக்கு வரதை விட தன்மனம் தான் முக்கியம் அப்படின்னு பேசின பிறகு தானே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அன்றைக்கி நம்ம பேசினோம், நீங்கள் சொன்னீங்களா அவுட்லைன், அந்த அவுட்லைனில் இதுவும் வரும். நான் சொன்னேன் எதுக்கு இப்படி பேசினாருன்னு நீங்கள் கேட்டீங்க. அவர்களுக்கு சொல்லும் செய்தி அல்ல, அவர்களுக்கு இந்த செய்தி தெரியும். அவர்களை நான் எதற்காக பார்க்க போகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லும் செய்தின்னு சொன்னேன்னா, அப்போ என்ன சமாதானம் கூப்பிட்டு பேசுவாங்க? ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. பிஜேபி யாரு கூட பிஸ்னஸ் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. 21லிருந்து 24 வரை முழுக்க அண்ணாமலையை நம்பினார்கள். அண்ணாமலை 18% நமது வாக்கு உயர்ந்து விட்டது. நாம் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் அதிமுகவுக்கு? நாம் தனியாக நிலையில 15 சீட்டு ஜெயிக்கலாம், நான் அமைக்கிறேன் கூட்டணி. சரி பண்ணியா? எங்கே ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல கூட்டணி சேர்ந்து போயிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக தான் உடச்சி விட்றாரு. ஜெயலலிதா பற்றி இழுக்கிறாரு, அண்ணாவை பற்றி இழுக்கிறாரு. ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற லெவலில் 23 பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தரதா இல்லைன்னு முடிவு பண்ணலங்க. எல்லாம் பண்ணி கூட்டணி சேரவே கூடாதுன்றதை உறுதி செய்கிறாரு. அந்த சூழ்நிலையும் கெஞ்சுறாங்க அவங்க. எல்லாம் நடந்தது உண்மை. வந்திருக்கேன் அப்படின்னு போயா முடியாது என்கிட்ட. இபிஎஸ் போட்டி போட்ட பிறகு ரிசல்ட் வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. 30 MP ஷார்ட்டேஜ் வேறு. தெரிஞ்சு போன உடனே வாயை திறக்காதடி போய் உட்கார் அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் மைனாரிட்டி ஆகிப்போச்சு, வாயை திறக்காதுன்ட்டாங்க. ரைட்டா? அப்போ பழனிசாமியை பகைச்சிக்கிட்டா ஏடிஎம்கே வீக் ஆகும். கரெக்டாக? பழனிசாமிக்கென்று ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி. பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு கட்சியை உடச்சிக்கிட்டு வருவார் அப்படின்ட்டு ஒருத்தரை நம்புனாங்க. இந்த கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தர்மயுத்தம்லாம் நடத்தினார். 11 எம்எல்ஏவுக்கு மேலே ஒத்த ஆள் அவர் கூட இல்லை. அந்த 11 எம்எல்ஏவும் இன்றைக்கி அவர் கூட இல்லை. சரி, தினகரன் ஒரு 18 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து அவர் கொஞ்சம் உடைக்கலான்னு பார்த்தா, சரி அவரை கையில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த 18 பேர் அங்கிட்டு இருக்கான். அப்போது பழனிசாமிக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் தோல்வியை தழுவினார்கள். அப்போ 26ல் திமுகவை வீழ்த்துறது பிஜேபியோட இலக்கு. இந்த இலக்கு அடைகிறதுக்கு என்ன வழி? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு நாம் கூட்டணி வைப்பது ஒன்றுதான் வழி. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்மோடு நல்ல முறையில் கூட்டணி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கட்சியின் உள்விவகாரங்களில் நாம் தலையிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு மிக மிக தெளிவாக பிஜேபி வந்துவிட்டது. எப்போது? ஏப்ரல் 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி அமித்ஷா மற்றும் பழனிசாமி அவர்கள் அறிவித்த சமயத்திலேயே பிஜேபி இந்த முடிவுக்கு வந்து விட்டது. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட பிறகுதான் இவர் கூட்டணிக்கு போனார். டெல்லிக்கு போனார்ல இவர், விஜய் அவர்கள் 2 வருஷம் நான் சிஎம்னு கேட்டார்ல, இரு ராஜா நான் போயிட்டு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னேன்னா, அப்போ இது எல்லாமே பேசப்பட்டு விட்டது. இங்கே வந்து கூட்டணி அறிவிச்சப்போ அமித்ஷாவிடம் நேரடியாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. என்ன கேள்வி? பிரிந்த அணிகளை இணைப்பீர்களா
என்ன பதில் சொன்னார்? அது அதிமுகவோட உட்கட்சி விவகாரம், நாங்கள் தலையிட மாட்டோம். முடிஞ்சு போச்சா? நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட பழனிசாமி அதை தான் சொன்னார். சொல்லிட்டாரு. திருப்பி அதையே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னாரு. சொல்லிட்டாரா? 2017-18 அதிமுக, 2017-18 பிஜேபி என்று நினைத்து விட்டார்கள், அல்லது 24க்கு முன்பு உள்ள நிலைமை என்று புரிந்து கொண்டு செங்கோட்டையன் ஒரு பக்கத்து கிளம்புறாரு, பன்னீர் ஒரு பக்கத்து கிளம்புறாரு, டிடி ஒரு பக்கத்து கிளம்புறாரு, இவங்க எல்லாரையும் கிளப்புறது அண்ணாமலை. ஸோ இவ்வளோ கிளாரிட்டி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி டிடிவி தினகரனை சமாதானம் பேச கூப்பிடுவாங்க? என்ன சமாதானம் பேச வேண்டியது இருக்குது? அப்போ தே மேட் அப் தேர் மைண்ட். எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே இவங்க கூட கூட்டணி வச்சு நாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு 2% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சியை கூப்பிட்டு அந்த 2% வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியை சமாதானப்படுத்துறதுக்காக 35% வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியை கோபப்படுத்துவாங்களா? இப்படி கோபப்படுத்தி தானே 24ல் 0 வாங்கினோம். திருப்பி இந்த தவிர செய்வாங்களா? எப்படி கூப்பிடுவாங்க சமாதானத்துக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லைப்பா. ஒருவேளை அண்ணாமலை வந்து டிடிவி கிட்ட அப்படி சொல்லி நம்ப வச்சிருப்பாரோ? நம்ப வச்சதுனால தான் அவர் இதை சொல்கிறாரு. ஏம்மா முந்தா நாள் தானேம்மா சொன்னேன் டிடிவி தெருவில் விட்டார் அண்ணாமலைன்ட்டு. இதுக்கப்புறம் டோன் டவுன் ஆவாருன்னு சொன்னீங்க டிடிவி. சொன்னேன். இன்னொன்று, அண்ணாமலை வந்து இந்த பழனிசாமிக்கு கூட்டம் பயங்கரமாக வருதுன்றதை சொல்லி யார் இப்போ முச்சந்தியில் விட்டுட்டு போயிருக்காருன்றதை சொன்னேன்னா? நேத்தளிச்ச ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காரு சார். அதாவது பாஜக தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ட்டு. போதுமா? ஒரு நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிடிவி இப்படி பேசல தானே. அண்ணாமலை எப்போ வந்து நான் பழனிசாமி முதல்வராக்குவேன்னு சொன்னாரோ அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்குது, தெரியுதா? அது எப்போன்னா போய் இந்த மாதிரி பேசுன்னு சொன்னோன்னே, ஓ நீங்கள் என்ன வந்து இந்த மாதிரி பேச சொல்கிறீங்களா, நீங்கள் நான் பார்க்குறீங்களா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நீ பேசுனேன், நான் பேச நினைப்பதெல்லாம் டிடிவி பேச வேண்டும். 2 பேரும் நண்பர்களாம் சார், அரசியலை கடந்த நண்பர்களாம் சார். அதெல்லாம் சொல்லுவார். இவரும் எடப்பாடி பழனிசாமியே நண்பர்கள் தானே. அதனால தானே பன்னீர்செல்வத்தை ஒதுக்கி விட்டுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அதெல்லாம் காலம் மேலும் கீழும் மாறத்தான் செய்யும். டிடிவி வேற என்ன சொன்னார்? இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு, இவரெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அம்மா, அது வரைக்கும் சென்னை பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா இறப்புக்கு அப்புறம் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வந்தாங்க. இப்போ எல்லாம் சேர்த்துக்கிட்டவர் இவர் தான். ஆர்கே நகர் தேர்தல் அப்போ கூட எனக்காண்டி வந்து பேசினாரு, இப்போ வந்துட்டு இப்படி மாற்றி பேசுகிறாரு அப்படின்றாரு சார். எல்லாமே உண்மைதான்ப்பா, எல்லாமே யாரும் மறுக்கலப்பா. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னு தானே ஏன் தர்மயுத்தம் தொடங்கினாரு? யாருமா தொடங்குது தர்மயுத்தம்? ஓபிஎஸ் தொடங்கினாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சசிகலா அடிச்சு கொண்டாங்க ஜெயலலிதான்னு சொன்னாரா இல்லையாம்மா? இணைப்புக்கு ஓபிஎஸ் வச்ச கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் என்னம்மா? ஜெயலலிதாவை கொன்னவங்களுக்கு தொடர்பாக ஆணை அமைக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஆணையத்துக்கு போய் இந்த சாட்சி சொன்னார் அவளுக்கு போல, சசிகலாவும் போல. அவரு கூட நீங்கள் இன்னைக்கு கைகோர்க்கலையா? கொலைப்படி சுமத்தினாரி அவங்க மேல. சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினதே சசிகலாக்கு எதிராக தான், தென் இபிஎஸ்க்கு எதிராக இல்ல. அதான் அரசியல். பழனிசாமி நேற்று ப்ரெஸ் மீட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தலைவர்களும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பார்கள். காங்கிரஸ் கட்சியும் திமுகவையும் உதாரணமாக சொன்னார். நெருக்கடி நிலை காலத்தில் திமுக தலைவர்களை சிறையில் போட்டாங்க. மிக கொடுமைகளை திமுக அனுபவித்தது, மிக மோசமான கொடுமைகளுக்கு திமுக ஆளாகியது. அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்கலையே அவங்க. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுப்போம், நாங்களும் எடுத்தோன்னு சொல்கிறாரு. அவர் எதையுமே இல்லைன்னு 5 ஓடலை. கரெக்டாக நீங்கள் சொல்கிறாரு. அவர் என்ன ஏற்றுக்கலையா அப்படின்ட்டு. ஆமாம் ஏற்றுக்கிட்டாரு, இன்றைக்கி ஏற்றுக்கல சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? டிடிவி தினகரனோட பலகீனத்தை உணர்றீங்களா நீங்கள்? இபிஎஸ்ஸை முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன முன்னாடியே ஒத்துக்கிட்டாரு, இப்போ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? இந்த டோனில் பேசுகிறாரு. தனிமைப்பட்டு விட்டார். அண்ணாமலை அடித்த பல்ட்டி புரியுதுங்களா? அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டிடிவி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால தான் கோத்து விடுறாரு. அண்ணாமலை என்னை டெல்லிக்கு கூப்பிட்டு போய் சமாதானம் பேசுகிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு டெல்லி தலைமைக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு பல்ட்டி அடிக்கிறாரு. அவரு தாங்க என்னை இந்த மாதிரி பேச வச்சு தூண்டினதே அவர் தாங்கன்றதை இதுலேருந்து புரியலையா உனக்கு? சொல்லி நல்ல நண்பர்கள் வேறு சொல்லி. அதான் தேர்தல் நெருங்க டிசைனாக எல்லாம் மாறும்னு சொன்னேன்னா மாறுதா? நாளுக்கு நாள் மாறுதா? மாறும். ஆனால் நாளுக்கு நாள் மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்கே இன்னும் பாருங்கம்மா, மணிக்கு மணி மாற்றம்லாம் நடக்கும். காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. பன்னீர்செல்வம் சொல்லலையா திமுகவோட கூட்டணி அமைப்பான்னு கேட்டால் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என்றார் அந்த அரசியல் ஞானி. இப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அமைதியாக இருப்பாங்களோ அவங்க எல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் செங்கோட்டையில பக்கம் தூக்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை பேசாமல் வந்துட்டார் இந்த பக்கம். இப்போ டேம் ஆகாமல் இருக்கிறது யார்? சசிகலா டேம் ஆகிடுவாங்க. இன்னைக்கு ரைடு வேறு நடந்துக்கிருக்கு சார். வரேன், அதுக்கு தான் வரேன். திருமதி சசிகலாவை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுக தலைவர்களும் இருக்கிறார்கள், பிஜேபி தலைமையும் இருக்கிறது.
ஓகேவா? பிகாஸ் ஷீ இஸ் நாட் கோயிங் டு கண்டெஸ்ட். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சட்ட ரீதியான தடை காரணமாக அடுத்த வருடம் வரை அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. 6 வருடங்கள், அடுத்த வருஷம் தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அது முடியுது. ஸோ ஷீ கேனாட் கண்டெஸ்ட். பட் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா என்ன தவறு? ஸோ அவங்கள வந்து அரவணைச்சு அக்கமடேட் பண்ணலான்ற எண்ணத்தில் தான் இருந்தார்கள். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. யார் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர். அப்போது நீங்கள் முன்னாள் பொதுச் செயலாளர். ஒரு கட்சி அதன் பொதுச் செயலாளரோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்று திருமதி சசிகலா அவர்கள் அறிக்கை விடுவதை பழனிசாமி எப்படி பார்ப்பார்? பிஜேபி தலைமை எப்படி பார்க்கும்? தொடக்கத்தில் சொன்னேன், அதான் பாட்டம் லைன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மூடில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது திருமதி சசிகலா பழனிசாமியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பொதுச் செயலாளர்னு போடுறாருன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? அப்படியா, ரைட்டு. டாமி, பழைய கேஸு, பண மதிப்பிழப்புக்கு பிறகு பல கோடி ரூபாய் நோட்டுகளை என்னன்னு கேட்டால் எல்லா ரூபாயும் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டில் இருக்குது. ஒரே நாளில் பொசுக்குன்னு செல்லாதுன்ட்டாங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சு? இப்போ நீ சின்ன பையன் எவ்வளோ இருந்துச்சு உங்ககிட்ட? 5000 ரூபாய் இருந்துச்சு. 5000 இருந்துச்சு. உன்ட்ட எவ்வளோ இருந்துச்சு? 2000 ரூபாய். உன்ட்ட இது அதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் 8000 ரூபா தான் சார் இருந்துச்சு பழைய நோட்டு. ஆமாம் சார். ரைட்டா? இவ்வளோ தான். 50,000 கோடி இருந்தா யார்கிட்ட போய் சார் மாற்றுறது? அப்போது சொத்துகளாக வாங்குகிறார்கள். இப்போ நம்ம ஜெயபிரகாஷ் ஒரு 2000 கோடிக்கு ஃபேக்ட்ரி வச்சுருக்காருன்னு வச்சுக்க. 2000 கோடி பழைய நோட்டை கொண்டு போய் கொடுக்குற, எழுதி கொடு, நீ மாற்றிக்க. புரியுதா? அப்போல்லாம் பவரில் இருக்காங்களாங்க சார்? ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நிதிஷ் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ரிசார்ட் வச்சுருக்காரு, 70 ஏக்கர். எவ்வளோப்பா விலை? ஒரு 1000 கோடிங்க. இந்த வச்சுக்கோ. பெரம்பூரில் ஒரு தியேட்டரு. இப்படி வாங்கி இந்த விவரங்கள் எல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து ஒரு முறை பரோலில் வந்தார். பரோலில் வரும்போது இந்த கணக்கெல்லாம் சரி பார்க்குறாரு. இந்த கணக்கெல்லாம் சரி பார்த்து பென்சிலில் இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்யும்போது கரெக்டாக வாட்ஸ்அப்பில் எடுத்து அந்த ஃபோட்டோவை பிடிச்சிடுறாங்க. நிதிஷ்க்கு 1000 கோடி, மாலதிக்கு 800 கோடி, ஜெயபிரகாஷ்க்கு 2500 கோடி. ஓகே, ரைட்டு, ஒருத்தராக வாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்காக கொண்டு போய் இந்த பணத்தெல்லாம் கொடுத்தாரில் ஒருத்தர், அவரை தூக்கிட்டாங்க. அப்போ என்ன 10 பேப்பர் சார்? நான் தான் சார் கொடுத்தேன், இவருக்குள்ளே கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், எல்லாம் பழைய நோட்டு சார். வாக்குமூலம் வாங்கிட்டு 15000 கோடி டேக்ஸ் கட்டுங்கன்ட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஜெயலலிதா வீட்டில் ஒரு முறை சோதனை அவர் இறந்த பிறகு நடந்தது நினைவு இருக்கிறதா? இதை ஒட்டி தான். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அவங்ககிட்ட கட்ட சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது? இன்னும் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த காசை வச்சு இந்த சர்க்கரை ஆலையெல்லாம் வாங்கினதா சார்? நிறைய ஆலை. அதை பேஸ் பண்ணி சிபிசியில் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. எடப்பாடி டெல்லியில் இருக்கும்போதே நடக்குதா சோதனை? ஆமாம் சார். இங்கே வந்து கர்ச்சிஃபை போட்டு போயிட்டாரு, அதிமுகவை வந்து அடிமையாக்கிட்டாரு, இபிஎஸ் ஒரு ஆலையில் ஒரு டம்மி அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பேசிகிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு, எங்கப்பா அந்த தம்பி ஈடி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே டாமி அங்கே போக சொல்லிப்பான்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு இருப்பாங்க. இதுக்கு மட்டும் கற்றுதான் அந்த பல்லின்ற மாதிரி டாஸ்மாக் ஊழல்லாம் விட்டாங்கன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? கொஞ்சம் பொறுங்கம்மா. பீகார்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, கூட இருக்கிறவங்களே இந்த அடி அடிக்கிறவங்க எதிரியை சும்மாவா விடுவாங்க? கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்மா. அந்த இட்லி கடையெல்லாம் ரிலீஸ் ஆகும் போது கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டோம், விடுங்களேன். ஏன் சார், ஆந்திராவில் மதுபான ஊழல் நடந்ததுக்கு தமிழ்நாட்டில் சோதனை நடந்துருக்கு சார். அங்கே ஏன் இதெல்லாம் இன்டர் கனெக்டடு தானே? டெல்லியில் நடந்த மதுபான ஊழலில் தெலுங்கானா முதல்வரின் மகள் கைது செய்யப்படவில்லையா? பூரா இன்டர் கனெக்டட் சார். முதல்லலாம் நடக்கும் சார். திருமதி சசிகலா வந்து பேசினாலே ஒரு ரைடு, வெளியே காலடி எடுத்து வச்சாலே ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் ஓஞ்சிருந்துச்சு. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தானே பொதுச் செயலாளர்னு அறிக்கை விட்டீங்க. ஆனால் நம்ம பேசியிருந்தோம்ல சார், அந்த அம்மா வந்து திருச்சியில் ஓரளவுக்கு பலம் சேர்ப்பாங்க அப்படிலாம். இப்போவும் பலம் சேர்க்க சொல்ல தான் போகிறாங்க. பொதுச் செயலாளராக இல்லாமல் அதிமுக ஆதரவாளர் என்று பலம் சேருங்கள்னு சொல்லுவாங்க சார். இவர் போய் கட்சி போட்டான்னு செய்தியை போட்டாங்க, பல பேர் மண்டையில் துண்டை போட வைக்க போகிறாரு. ஆமாம், இதுதான் பேசுனாங்க. எதை உடனே செய்ய முடியுமோ அதை உடனே செய்யணும். டாஸ்மாக்கு, சாண்டு, இது மாதிரி பல விஷயங்களில் கோர்ட்டில் இடி ஹேஸ் சஃபர்ட் செட்பேக்ஸு. அந்த செட்பேக்ஸ்லாம் வராத மாதிரி கேஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் இல்லையா? இது நியூஸா, கர்ச்சிஃபை போட்டது நியூஸாயா? இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஸ் புகழ் பாடுறோம் அப்படின்றாங்க. இது இபிஎஸ் புகழ் பாடுறது இல்லை,
வரப்போற விஷயத்த முன்னாடியே கணிச்சு சொல்றது. டிடிவி தினகரன்லாம் அரசியல்ட்டே பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறத கரெக்டா கணிச்சிருந்தாருன்னா இப்ப முட்டுச்சந்தில நின்றுக்க மாட்டார் இல்ல சார்? அவர் ஆத்திரத்துக்கு பதிலாக அறிவை பயன்படுத்தி இருந்தால் இந்த சிக்கலை அவர் சந்தித்திருக்க மாட்டார். அண்ணாமலையை கணிக்க தவறிவிட்டார் திரு தினகரன் என்று தான் நான் நினைக்கிறேன். அவரோட கோபம் அண்ணாமலையை நம்ப வச்சது. பொறுமையாக நிதானமாக யோசிச்சிருந்தார்னா அவர் அண்ணாமலை நம்பியிருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்ட்டியையும் நம்மளோட வெல்ஃபேரையும் செக்யூர் பண்ணுறது தான் நம்ம ப்ரையாரிட்டின்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அவருக்கு பர்சனலாக பழனிசாமி மேலே கோவம். அவர் என்ன நினைக்கிறார், அண்ணாமலைக்கும் பர்சனலாக பழனிசாமி மேலே கோவம். ஸோ நம்ம 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டும் அலையாவது, 2 பேரும் சேர்ந்து வில் ஃபார்ம் அ ஃப்ரண்ட்னு நினச்சார். அண்ணாமலை இவ்வளோ வேகமாக பல்ட்டி அடிப்பார்ன்றதை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவு கூர்மையோட ஒரு அரசியல்வாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் எடுத்த பல்வேறு முடிவுகள் தவறுகளாகவே அமைந்து விட்டன. பழனிசாமி பார்ப்பதற்கு இவருக்கு ஒன்றும் அறிவே கிடையாது போல இருக்குங்க என்று தான் தோன்றும். இன்னொன்று, இவருக்கு என்ன அப்படி அறிவு இருந்துற போது? வியாபாரி தானே, புளியாவாரி தானே, இவர் வெள்ளமண்டி கமிஷன் வியாபாரியாக தானே இருந்தார். என்ன ஆனால் அவர் எடுத்த முடிவுகள் தான் அவரை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நாம் அப்போ பேசணும்னு நினைக்கிறேன். போய் இவர் சரண்டர் ஆகிட்டார் இவர் அப்படின்ட்டுலாம் அப்போதே பேசினார்கள் திமுகவினர். பார்த்தீங்களா, வச்சிட்டாரு கூட்டணி பிஜேபி கிட்ட. அவர் வைக்கலைங்க. ஹி காட் தி பெஸ்ட் டீல்னு நான் சொன்னதான் எனக்கு நினைவு இருக்குது நம்ம ஷோவில். ஹி காட் தி பெஸ்ட் டீல். அவங்க தலையிட மாட்டாங்க. அமித்ஷாவை வச்சு இவர் தாங்க எங்கள் கூட்டணி தலைவர்னு சொல்ல வச்சுட்டார். இதை விட என்னங்க வேணும் சக்ஸஸ் என்று நான் சொன்னேன். பக்குவம் இல்லாத மாதிரி அவர் இருக்கிறாரு, ஒரு அனுபவம் இல்லாத மாதிரி, அறிவு குறைவானவர் போல அவர் தெரிகிறார். எவ்வளவு கவனமாக காய் நகர்த்தி இன்றைக்கி இங்கே இருக்காரு. அதிகபட்சம் இன்றைக்கி உங்களால் கர்ச்சீஃபை போட்டு போனாருன்ட்டு தானே உங்களால் பேச முடியுது. வேற என்ன சொல்ல முடியுது? இப்போ வரைக்கும் அது அவரா இல்லையான்னு கூட தெரியல. அவர் நரேட்டிவை செட் பண்ணுறாரு, அது நான் தான் மூஞ்சியை தொடச்சிட்டு போனேன்னு. அதையும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? கட்சியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, கட்சியோட தனித்தன்மையை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் மேட் ஆல் தி ராங் கால்ஸ். எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு கடைசியாக ஒரு லைஃப் லைன் அவருக்கு கிடைக்குது. அந்த லைஃப் லைனை பிடிச்சிக்கிட்டு தேறிடுவார். நான் ஒரு 3 எம்எல்ஏ ஏதாவது வாங்கிக்கிட்டு தேறிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கான வேலையை அண்ணாமலை பேச்சை நம்பிக்கிட்டு செய்யலாமா? அண்ணாமலை தன்னை நம்பி வந்த எவரை காப்பாற்றி இருக்கிறார்? தன்னை நம்பி வந்த பன்னீர்செல்வத்தை தெருவில் விட்டு விட்டார். தன்னை நம்பி வந்த அன்புமணியை குடும்பத்திலிருந்தே பிரித்து தெருவில் விட்டு விட்டார். தன் கட்சியில் இருந்த அத்தனை பேரையும் தெருவில் விட்டு விட்டார். நாம நம்புனா நம்ம எங்க போவோம் என்பதை திரு தினகரன் அவர்கள் எப்படி உணராமல் போனார். அதுதான் கோபம். போன பிறகு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவீங்க. கோபமாக இருக்கும்போது நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நெத்திஷ் இன்னைக்கு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யார் பேசினாலும் எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ணாமலை சொல்கிறாரு, நயினார் சரியில்லைன்னு சொல்லுங்கள் என்று சொல்லாமாங்க. நீங்கள் யாருங்க பிஜேபிக்கு யார் தலைவராக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு? இதை ரசிப்பாங்களாங்க டெல்லியில்? இன்றைக்கி நீங்கள் பேசுனது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு பழனிசாமி கூட பேசிகிட்டு இருக்காங்களே. நீங்கள் இன்றைக்கி என்ன சார் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ டிடிவி தினகரன் முன்னாடி இருக்க ஆப்ஷன் என்னங்க சார்? சுபாஷ் சந்திரசேகர் வழக்கிலேயே இன்னும் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கவில்லை. தொடங்க முடியும் அல்லவா? இல்லை அதெல்லாம் மீறி நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன்னா போன்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. திஸ் கைஸ் டோன்ட் ஹவ் மெர்சி ஆன் எனிபடி. பிஜேபி தேசிய கட்சி, இன்னைக்கு அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் பேம்பர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான தேவை என்ன சார் இருக்கு அவங்களுக்கு? திமுகவை வீழ்த்தணும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்தலாம் என்று 24 நாம் எடுத்த முயற்சி படுதோல்வியில் முடிந்ததோடு அல்லாமல் திமுகவை மேலும் பலப்படுத்த அது உதவியது. அந்த தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் பலவீனப்படுத்துவதற்கான நேரம் வரும். அது இதுவல்ல. இன்றைய தேவை திமுகவை பலவீனப்படுத்துவது, திமுகவை வீழ்த்துவது. அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கிட்டு திரும்பலாம். எங்கே போயிட போகிறாங்க? குயிலை பிடிச்சி கூண்டில் அடித்து பாட சொல்லுகிற உலகம்ன்ற மாதிரி சார். அவர் தான் அண்ணாமலை போகிறேன்றாரு, போக விடுங்களேன் சார். இபிஎஸ்ஸை பாராட்டுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவருக்கு வேலை. பாராட்டியா ஜெயிலுக்கு போறியா? 2 ஆப்ஷன். நேற்று ப்ரெஸ் மீட் வச்சாரப்பா? ஆமாம் சார். என்னப்பா பேசினாரு? தமிழ்நாட்டிலே இழிச்சவாய் நான் மட்டும் என்ன பஞ்சாயத்து தலைவரா இல்லை எம்பியா எம்எல்ஏவா? நான் மட்டும் எதுக்கு சொத்து பட்டியல் வெளியிடணும்? என்னையும் மட்டும் பற்றி பேசுகிறீங்க. இருந்தாலும் என் மனசு நல்ல மனசு, நான் எல்லாத்துட்டையும் நான் எதை தப்பும் பண்ணலைங்கண்ணா, அதனால் நான் காட்டுறேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சொத்து மதிப்பை காட்டிய நான் குறைவாக காசை கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
அதனால் அந்த மதிப்பை காட்டி கூட தான் வந்து வாங்கியிருக்கேன், 3 கோடி கடனில் இருக்கேண்ணா நான். ஆனால் நீங்கள் வந்துட்டு காசு அடிச்சது மட்டும் பேசுகிறீங்க, கடனை பற்றி பேச மாட்டீங்களேண்ணா அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு. 3 கோடி கடன் வச்சுக்கிட்டு உன்னை யார் அப்படி திருப்பி கடன் வாங்கி சொத்து வாங்க சொன்னது? குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக. அப்போ உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியமாக இருந்துச்சுன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தானே. நாட்டுக்கு சேவை செய்கிறேன்னு எதுக்கு வந்து உருட்டிட்டு திரியிறீங்க? நீங்கள் என்ன டிஜி ஆயிருப்பீங்க சார். அவர் பேட்ச் டிஜி ஆகிட்டாங்க. டிஜி ஆகி கர்நாடகாவில் ஒரு வசதியான பணியிடத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் மிக செல்வாக்காக வளர்ந்திருக்க போகிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரியாமல் இந்த நாட்டுக்கு சேவை செய்வதே என்னுடைய வேலை, நான் இயற்கை விவசாயம் செய்ய போகிறேன், நாட்டுக்கு சேவை செய்ய போகிறேன், ரஜினியோட முதல்வர் வேட்பாளராக போகிறேன், இப்படிலாம் உருட்டிட்டு தானே வந்தீங்க. உலகத்தில் யாராவது 3 கோடி கடன் வச்சுக்கிட்டு மேலும் கடன் வாங்கி சொத்து வாங்க வேணாம் சொல்லு எனக்கு. இந்த கடனுக்கும் வட்டி கட்டணும், நீ புதுசாக வாங்குற கடனுக்கும் வட்டி கட்டணும். சரி, ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே விரிவாக பேசியிருந்தேன். உங்கள் மற்றும் உங்களது மனைவி இருவரின் வருமானத்தையும் சேர்த்தீர்கள் என்றால் 26 லட்சம் வருடத்திற்கு. யார் அவனுக்கு 3 கோடி கடன் கொடுத்தது? எந்த வங்கியா சொல்லியா? சரிப்பா, நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படையாக ஒரு சவாலாகவே விடுகிறேன். 4.5 கோடி தானே சொல்கிறார் அவர். கூட ஒரு 50 லட்ச ரூபா போட்டு 5 கோடி தரேன், வித்துற சொல்லியா? நான் அண்ணாமலை நேர்மையான ஆளுன்னு ஒத்துக்கிறேன். அதே 14 ஏக்கர் இக்கரை பொலுவாம்பட்டியில் அந்த 1200 பாக்கு மரம் 600 தென்னை மரத்தோட நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சவாலாக விடுறேன். 4.5 கோடிக்கு தானே வாங்கியிருக்காரு. 5 கோடி கோவையில் எனது நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் சொல்லி நிறைய எனக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் இருக்காங்க, வாங்கிக்க சொல்கிறேன். 6 கோடி கூட கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதான் 40 கோடின்றீங்களே மதிப்பு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் அந்த ரேட்டு தான். அவர் என்ன சொன்னார்? 40 கோடிக்குன்றது என்ன சொன்னார்? அது தவறு. நானே கூட ரேட்டுக்கு தானே வாங்கியிருக்கேன். ஜூலை மாதம் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரே மாதத்தில் கைமாற்றி விடுறதுக்கு 50 லட்சம் லாபம்னா அது ஒன்றும் மோசமான வியாபாரம் இல்லைல்ல. 1 கோடியை தரேன்ப்பா, 5.5 கோடிப்பா. ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் 1 கோடி ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டியில் டிரான்சாக்ஷன் லாபம் கிடைக்குன்னா நல்ல லாபம் தானே. கடனையும் அடிச்சிடலாம். ஏன்பா இப்படி கடன்காரனா வாழ்ற? ஏன் கடன்காரனா வாழ்ற? கடன் அடிச்சுட்டு சந்தோஷமாக வாழு. இல்லை, அந்த 5.5 கோடியில் 2 குழந்தைகள்னு நினைக்கிறேன் அவருக்கு. 2 குழந்தைங்க பேர்லையும் 2 கோடி எஃப்டியாக போட்டு விடு. அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்படியா உங்களை கடன்காரன் அவங்க சொன்னது? வந்து இந்த மாதிரி எந்த பொய்யை சொன்னாலும் நம்புறதுக்கு நம்மளாம் என்ன வார் ரூம்லேயே வேலை செஞ்சுட்ருக்கான். இப்போ வந்து டிடிவி தினகரன் நான் பேசுவேன்னா நீங்கள் யார் சார் பேசுகிறதுக்கு? திருப்பி நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். டிடிவி தினகரனே அவசியம் இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க தலைமை. புரியுதா? டிடிவி தினகரன்ட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இருந்தால் நாங்கள் வரமாட்டேன்றது தெளிவாக சொல்லிட்டாரு டிடிவி. பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இருந்தால் பரவாயில்லைங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பேச போகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் யார் பேசுறதுக்கு? ஒவ்வொரு ஓட்டு முக்கியம்னு பேசியிருக்கோம்ல சார். இப்போவும் சொல்கிறேம்மா, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஆனால் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளை வச்சிருக்கிறது ஒரு ஓட்டுக்காக 20 ஓட்டை இழக்கிறதுக்கு சமமாகாதா? ரொம்ப குயிக்காகவே இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, தெரியுதா? ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திமுக ரொம்ப சீக்கிரமாக ப்ளே பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். எம்பியில் இந்த விவகாரத்தை ப்ளே பண்ணாமல் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு ப்ளே பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய சிக்கல் இல்லை. அதாவது அண்ணாமலையை தூண்டி விட்டு எல்லாரையும் உடைச்சி சட்டமன்ற தேர்தலில் விளையாடி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமோ? பாசிபிளி, யூஆர் ரைட். இப்போ திமுகவுக்கு தேவையும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது தான். எம்பியை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? லுக் மாலதி, 24 எலெக்ஷனே ஒரு கேம்பிள். மோடிக்கு பெரிய பின்னடைவு வரும் என்று நம்பப்பட்டது. இப்போ ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ ஷார்ட்டேஜ் மெஜாரிட்டிக்கு, ரைட்டா? அந்த 30 சீட்டு ஷார்ட்டேஜ்ன்றது 70 சீட்டு ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா திமுக கவர்மெண்ட் பாதி பேர் மந்திரியாக இருப்பான். அங்கே அதிகாரம் வந்துச்சுன்னா அங்கேயும் அதிகாரம் இங்கேயும் அதிகாரம்னா வங்க கடலையே வியாபாரம் செய்யலாம் அல்லவா? உடன்பிறப்பே உளுந்த பருப்பே செய்யலாமா? நடக்கலை. ஒரு ட்ரை. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு காங்கிரஸ் ஒரு கணிசமான 199 ஜெயிச்ச காங்கிரஸ் ஒரு 140 ஜெயிச்சிருது. ஒரு 30 எம்பி ஷார்ட்டேஜ். திமுக கிட்ட 20 இருக்குமா? கூட்டணி கட்சிகள்லாம் தனித்தனி சின்னத்தில் நின்ட்டாங்க. இந்த வாட்டி 20 இருக்குது. திமுகவோட செல்வாக்கு எப்படி இருக்கும்? இந்த செல்வாக்கை 10 ஆண்டு அனுபவித்தவர்கள் தானே இவர்கள். அன்றைக்கும் ட்ரை பண்ணுவோம், இன்றைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி தானே பண்ண முடியும். ஆனால் பிஜேபி உஷாராயிடுச்சுல்ல, அவத்தானே செய்வாங்க. அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. அதை அவர்கள் செய்கிறார்கள். நான் எப்பவுமே அழிச்சவாயாக இருப்பாங்க அவன் எதிரியே. நல்லா இருக்குதே. சார், விஜய் அவர்களுடைய அந்த தாவேக்காவுக்கு சிறு கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதா செய்தி வந்திருக்கு. தட் இஸ் நேச்சுரல்ப்பா. இப்போது நீ தான் தேமுதிகவோட தலைவர் திருமதி பிரேமலதா என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள். அதிமுக உங்களை கூப்பிடுது, திமுக உங்களை கூப்பிடுது. சிறு கட்சியாக தேமுதிக இருந்தாலும் அவர்களும் வெற்றிக்கு பங்களிப்பை செய்வார்கள் என்பதை உணர்ந்து தான் கூப்பிடுகிறீர்கள். தேமுதிகவோட எதிர்பார்ப்பு ஒரு குறைஞ்சது ஒரு 15 சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். 15 சீட்டுக்கு தேவையான செலவு, அது போக தனியாக அண்ணியாருக்கும் தம்பிக்கும்
தனியாக ஒரு தொகை என்பது அவர்களுடைய டிமாண்டாக இருக்கும். இப்போது தேமுதிக கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய நம்பரு 5, செலவுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும் கட்சி, ரைட்டா? அவங்க கூடுதலாக நான் சொன்ன மாதிரி 15 வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அது திமுக கிட்ட கேட்டது உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தர முடியாதுங்கன்ட்டாங்க. அதிமுக அவங்களும் நம்பர்ஸை சொல்லிட்டாங்க. ஏப்ரலில் எம்பி சீட்டு, இப்போது 10 சீட்டு தரோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக ஒரு 15 சீட்டு தர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது தானே? அது அதிமுக 15 சீட்டு கொடுக்க வைங்கன்ட்டு எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குவேன்? ஸோ நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கோன்ட்டு சொன்னாலே அது நடக்கும். இதே போல தான் நேற்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். 60 வருஷமா சாரை மட்டும் நீங்கள் குடிப்பீங்க, சக்கையை மட்டும் நாங்கள் பார்க்குறதா அப்படின்னு. கரும்பு சக்கையாக எங்களை தூக்கி போட்டு விடுகிறீர்களே என்று சொல்கிறது ஒரு நியாயமான ஆதங்கம். அதில் ஒன்றும் எனக்கு மறுப்பதற்கு இல்லை. இன்னொன்று, அப்படி பேசினா தான் திமுகவும் மதிக்கும். போன வாட்டி வாங்கின 25 கிடையாது, 40 கொடுங்க. 63 போட்டியிட்ட கட்சி, பாதி போட்டியிட்ட கட்சி, ஒரு 60 70 கொடுங்க என்று அப்போது தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். உடனே வாலிபெருந்தகைக்கு கோபம் வந்து விட்டது. தலைமையெல்லாம் அப்படி இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, கோபம் வந்துருச்சு. திமுக இது வந்து கட்சிக்கு தான் சார் நல்லது, டிமாண்ட் ஏற்றலாமே சார். அவருக்கு நல்லதா? உனக்கு கையில் வாலியை கொடுத்து கையில் காசையும் கொடுத்து வச்சுட்ருக்கோம், இப்படி கூடுதல் சீட்டு கேட்டுக்கிட்டு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாலியை கொடுன்னு பிடிக்கிட்டா? அந்த கோபத்தில் தான் ஒரு டென்ஷனாக தலைமையெல்லாம் அப்படி சொல்லுங்கள், சும்மா விடுங்க, நான் பேசப்படுறாரு. ஸோ எல்லா கட்சிகளும் இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் தங்களது பேர வலிமையை அதிகப்படுத்த இதை பேசுவார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அதிகாரத்தில் பங்களிக்கும் கூட்டணியில் தான் நாங்கள் சேருவோம். அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது, அண்ணனுக்கு, டாக்டருக்கு. தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் வாக்குகளை அவரும் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் சரிசமமாக பகிர்ந்து கொள்வார். இருவருமே செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். ஜான் பாண்டியன் பிஜேபி கூட்டணியோடு இருப்பதன் காரணமாக அவர் எப்படியும் அங்கேயே போய்விடுவார். அங்கே போவதற்கு திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு விருப்பம் இருக்காது, விருப்பம் குறைவாக இருக்கும். அவரது பேர வலிமையை வலியுறுத்துவதற்கு, அதை மீறி நான் ஜான் பாண்டியன் இருக்க கூட்டணியில் வரேன்னா எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க என்று பேசுவதற்கு வசதியாக அவரும் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த மதிப்பு. 26 முடிஞ்ச பிறகு இந்த தேமுதிகவையோ புதிய தமிழகத்தையோ மற்ற கட்சிகளை யாராவது சீண்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க? அவ்வளோதான். ஸோ தங்களது முக்கியத்துவத்தை அதிகரிப்பதற்கு இது போல் சிறு கட்சிகள் பேசுவது இயல்பு. நேற்று சார் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நீதிமன்றத்தை அணுகிருந்துச்சு. நிறைய நியூஸ் எப்படி பார்க்க முடிஞ்சுன்னா, கடுமையாக தாவேக்காவை கண்டித்த நீதிமன்றம் அப்படி தான் நடந்துச்சாங்க சார் நீதிமன்றத்தில். அதுவும் நடந்தது. சரிசமமாக ஒரு பாரபட்சமின்றி ஒரு முடிவை எடுங்கள் என்பதும் நடந்தது. என்ன நடந்தது என்று சொல்கிறேன். தாவேக்கா சார்பில் நீதிமன்றத்தை அணுகி நாங்களும் ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரத்துக்கு நேரம் கேட்குறோம். ஆனால் பாருங்கள், முதல்வர் இந்த கரூரில் ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கு ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறாங்க, ரோட் ஷோ நடத்துகிறாரு, அவரோட மகன் போகிற இடத்துல ரோட் ஷோ நடத்துகிறாரு. அதிமுக பிரச்சாரம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு 8 நிபந்தனைகளோ 9 நிபந்தனைகளோ விதிக்கிறார்கள், எங்களுக்கு மட்டும் 23 நிபந்தனைகள் என்று சொன்னதும் அரசு தரப்பிலிருந்து போய் இங்கே பாருங்கள் சார், மரத்து மேலே ஏறிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் சார். அதுவும் இது மரத்து மேலே ஏறி நிற்கிறத பார்த்துட்டு அவர் நீதிபதி கோபமாக இருக்கார். இந்த சாம் டேனியல் கூட டான்ஸ் ஆடுறதை பார்த்தோன்னா குலவெறி ஆகிட்டு இருப்பார். ஸோ அதையெல்லாம் இவங்க சொன்னதும் நீதிபதி அப்புறம் இதையும் சொல்கிறாங்க, அங்கே இவங்க இந்த பிரச்சார பயணம் முடிஞ்சுட்டு போன பிறகு இந்த கடைக்கு இவ்வளோ டேமேஜ், இங்கே இது இதாகிடுச்சு அப்படின்றதெல்லாம் அரசு தரப்பில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஜட்ஜு காமனாக கோர்ட்டு கேட்குது, சரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சியிலும் போய் நிகழ்ச்சியை நடத்துகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளினால் பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ அந்த பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை ஈடு செய்வதற்கு என்ன திட்டத்தை அரசு வைத்திருக்கிறது? நம்ம இதுக்கு ஒரு முடிவை கட்டிடுவோம், எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவோம். எந்த கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்தணும். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த தொகையை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வாருங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. அந்த நேரத்தில் இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கார். அரசு தரப்பில் போய் இதை காட்டுறாங்க, இது என்னங்க இது? ஸோ எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறார், தாவேக்காவை மட்டும் குறிவைத்து சொல்லவில்லை. எல்லா கட்சிக்கும் சேர்த்து பார்ட்டிஸ் எல்லாமே நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, அதுக்கான ஆகிற டேமேஜை நீங்கள் யாருமே பொறுப்பேற்றுக்கிறது இல்லை. ஸோ எல்லோரும் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா தொடர்பாக இது காமிச்சும்போது இது என்னங்க, இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் தலைவர்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் இது நடக்குது. நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் திரு விஜய் அவர்கள்
திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். திருச்சி போலவே கடந்த வாரம் திருச்சி, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் இந்த முறை பிரச்சாரம். சார் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாங்க. இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, அது சும்மா ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறது, இந்த கர்ச்சீஃப் மேட்டர் மாதிரி, புரியுதா? ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் என்ன வந்து இறங்கி ஒரு இடத்துல நின்றுட்டு முடிச்சுட்டு போக வேண்டியது, அப்படியே பண்ணுவாங்க பிரச்சாரம். அது இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அவ்வளோ துட்டு எவ்வளோ ஒரே ஆள் எவ்வளோ எடுப்பார் அவர், பாவம். அதை போகிற ஊருக்கு விமானம் இல்லை, அதனால ஹெலிகாப்டரில் வரப்போகிறாரு. எல்லாம் உருட்டி விடுவாங்க. அது போன்ற திட்டம் எல்லாம் இல்லை. பக்கத்தில் திருச்சிக்கு போயிட்டு ப்ராபப்ளி சாலை மார்க்கமாகத்தான் அவர் செல்வார். ஆனால் பொதுவாங்க சார், இந்த சேதமாகிறது யார் பொதுக்கூட்டம் பண்ணாலுமே நடக்கும்ல சார்? யார் பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் நடக்கும். அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு கோர்ட்டு நினைக்குது. ஒவ்வொரு வாட்டி இது நடந்துட்டு 2 பேரோட கடை டேமேஜ் ஆகுது, விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க, வில் ஃபிக்ஸ் ஃபார்முலேட் சிஸ்டம்னு கோர்ட்டு நினைக்குது. ஆனாங்க சார், மேக்ஸிமம் என்ன மாதிரியான நியூஸ் பார்க்க முடிஞ்சுன்னா வந்து தாவேக்காவை கடுமையாக நீதிமன்றம் கண்டிச்சது தான் அப்படின்னு தான். பொதுவாக வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வியூவர்ஷிப் இருக்கிறதுனால விஜயோட நியூஸுகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சார் இது வந்து 2 பக்கமும் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லாமல் நெகட்டிவ் நியூஸை புஷ் பண்ணியிருக்காங்க? மீடியா யார் கண்ட்ரோலுமா இருக்கு? யார் கண்ட்ரோல் இருக்கு? திமுக. பெண் கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம் சார். ஆனால் பொதுவாங்க சார், விஜய்க்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்கிறதுனால அன்னைக்கு நடந்ததும் அது இல்லைன்ற அடிப்படையில் பாசிட்டிவாக போட்டிருந்தா இன்னும் நிறைய வியூஸ் கிடைச்சிருக்கோம்ல சார்? கண்டிக்கவும் செஞ்சு தானே இருக்காங்க. விஜய்க்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்குது, நெகட்டிவ் நியூஸ் போட்டால் கூட தான் வியூவர்ஷிப் இருக்குது. விஜயை பற்றி நியூஸ் போட்டாலே அங்கே வியூஸ். அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆமாம், பேனா நிறுவனத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி இது போல் ஆகும்ல்லவா? சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். என்ன பேசியிருப்பார் நானே சொல்கிறேன். விஜய் திட்டிருப்பார், கரெக்டா? அதானே? கரெக்டாகவும் பேசியிருக்காரு, கருத்தாகவும் பேசியிருக்காரு. சொல்லுங்கள். நான் ஏதோ வருவேன், சரி நமக்கு உறுதுணையாக வருவேன்னு பார்த்தா நானே இங்கே அதிமுக திமுகவே அடியோட நொறுக்கு நின்றுருக்கேன். நீ மறுபடியும் எம்ஜிஆர் அண்ணாவின் தூக்கி வந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பாட்டு வர பண்ணார் சார். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாரி வந்தே எடுங்க. திமுகவும் அதிமுகவும் ஒழிக்கிறது தான் உங்கள் வேலை அப்படின்றதுக்காக நீ கட்சி தொடங்கினேன்னு சொல்கிறீங்க. ஒழிச்சிட்டிங்களா? எடுத்த வேலையை முதல்ல அதை முடிச்சுட்டு தான் நீ அடுத்த வேலையை பார்க்கணும். அதை வளர்த்து விட்ற வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பண்ணுறீங்களா இல்லையா? புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அது இன்னும் தேர்தலே போட்டியில், அது வளருமா இல்லையானே தெரியாதே உனக்கு. இங்கே பாருப்பா, என் வேலை திராவிடத்தை ஒழிக்கிறது. நான் என் இலக்கில் தெளிவாக இருக்கேன். அவர் வந்தார்னா வந்துட்டு போகிறாருப்பா. அவர் நாளைக்கு வளர்ந்து ஆட்சியை பிடிச்ச பிறகு அவரை ஒழிக்கணுமா இல்லையான்றதை நான் யோசிச்சுக்கிறேன். இதனப்பா கரெக்டாக இருக்கணும், ரைட்டா? திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறது அவங்க 2 பேரும் ஒழிக்கணுன்ட்டு என்ன பண்ணீங்க இது வரைக்கும் ஒழிக்கிறதுக்கு? கடந்த 10 ப்ரெஸ் மீட்டாக விஜய் திட்டத்தை தான் அவங்க வேலையை வச்சுட்ருக்கீங்க. சார் ஒழிக்கிறதுக்கு அண்ணன் பண்ணிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு. மலைகளுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு. இது திமுகவை ஒழிக்கிறதுக்கு எந்த வகையில் மாடுக்கு மாநாடு போடுறது உதவும்? திருப்பி எதை எடுத்தாலும் விஜய் திட்டணும், அவ்வளோதான். திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். நீயும் திரும்ப திராவிடத்தையே தூக்கிட்டு வரியேன்னு கேட்குறாரு. முதல்ல நீங்கள் திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்ற இன்னும் 10 பேர் திராவிடத்தை தூக்கிட்டு வருவாங்க. பேரிலேயே தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு இருக்குது. ஐயா விஜயகாந்த்ன்றீங்க. ஏன் அதை பற்றி நீங்கள் பேசுறதுல? அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போவதில்லை, ரைட்டா? அப்போ விஜய் எங்கே குறி வைக்கிறீங்க? ஆட்சிக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டாரா? வரப்போகிற பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய கட்சி எது? அதிமுக, திமுக. அதை ஒழிச்சிட்டிங்களா? நீங்கள் உங்கள் இலக்கு எதாக இருக்கணும்? ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த கட்சியை எதிர்த்து எதுவும் பேச மாட்டேங்குது. இன்னொன்று சொல்ல போனால் நீங்கள் பர்சனலாக பழிவாங்கப்பட்டிருக்கீங்க அந்த கட்சியால். உங்கள் குடும்பத்தை சிறுமைப்படுத்தியிருக்காங்க. ஆள் இல்லாத சமயத்தில் உங்கள் மனைவி அந்த பாடுபடுத்துகிறாங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விட்டு ஒரு சாதாரண அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உங்கள் கட்சியை திரள்நிதி திருடன் கட்சின்னு சொல்லி உங்கள் கட்சி தொண்டர்களை போட்டு விடிய அடிச்சிருக்கிறான். நார்த் இந்தியாலலாம் போய் இது வந்து பிரிவினைவாத கட்சின்னு பேசுகிறாரு, தீவிரவாத கட்சின்ட்டு உங்களுக்கு கட்சியை பற்றி பேசிட்டு வர்றான். அந்த அதிகாரியை பேச விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த கட்சி மேலே கோபம் வராமல் ஒரு வார்த்தை உன்னை பற்றி பேசியிருக்காரா விஜய்? கோபம் யார் மேலே இருக்கணும்? வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டுறான் என் கவர்மெண்ட்டு. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலே சீமான் வரப்போகிறாரு விசாரணைக்கு, கரெக்டாக? வீட்டில் போய் நோட்டீஸை ஒட்டி அன்னி தனியாக இருக்கும்போது செக்யூரிட்டி கார்டை வம்புக்கு கேஸை போட்டு விட்டு ரிமாண்டு பண்ணி பெண்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டுறானுங்களே, எவ்வளோ கோவம் வரணும் உனக்கு? சார், இன்னைக்கு திரு சீமானுடைய சேவை திமுகவுக்கு தேவை, பயன்படுத்திக்கிறாங்க. ஒருவேளை மீண்டும் திமுக நாளைக்கு வருதுன்னு வைங்க சார், அதே சிக்கல் அண்ணன் சீமானுக்கு நீடிக்க தானே சார் செய்யும். இப்போ வேண்டுமானாலும் வருமா? சொல்கிறபடி பணத்தை கூட கொடுக்க மாட்டானுங்கம்மா அவனுங்க. பிச்சைக்கார மாதிரி நடத்துவானுங்கம்மா. அல்ப காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்தையே தொலைக்கிறாருன்றதான் எனக்கு வருத்தம். அந்த பையனாவது வீடியோவுக்கு 2 லட்ச ரூபா வாங்குறான், உங்களோட ஜாஸ்தி வாங்குறான்.
சார் நான்லாம் சார் இந்த மாதிரி வீட்டில் நடந்தோன்னையுமே குறைஞ்சபட்சம் திருமதி கயல்வெளிக்காகவாவது சரியான முடிவெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றணும்னு அண்ணன் நினைப்பாருன்னு நினச்சேன் சார். அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கா? கூட்டணி வச்சு அதை மாதிரி சொல்கிறேன். அது எதுக்கு பண்ண காசுக்கு எங்கே போக நான்? அதான் தெளிவாக இருக்காரு. சரி சார், இந்த ஆர்சிலேட்டில் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார்.